Little birds, welcome back to our channel Accounting World. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா illustration 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி illustration 1 எப்படி பண்றதுன்றதை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருப்போம். அது உங்களுக்கு புரியல எக்ஸசைஸ் சம்ஸ் ஏதாவது டவுட்டா இருக்கு அப்படினா தாராளமா நம்ம கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி கேளுங்க. உங்களோட क्वेश्चंसக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்றேன். ப்ளஸ் ஓன் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு மறக்காம சொல்லிருங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். சோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So first என்ன question கொடுத்திருக்காங்க from the following particulars ascertain profit or loss கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So first வந்து capital as on 1st April 2018 எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1,60,000. capital as on 31st March 2019 1,50,000. additional capital எவ்வளவு கொடுத்திருக்காங்க 25,000. drawings வந்து 30,000 கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எப்பயுமே சொல்கிறேன் நேராக கொடுப்பாங்கன்னு மட்டும் யோசிக்காதீங்க. நேராக கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்களாக தான் வந்து நம்ம ஃபார்மட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஃபார்மட்டை வந்து ஞாபகப்படுத்தி நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபார்மட் வந்து ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் கஷ்டம்னே யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். அதாவது 31st March 2019 கொஸ்டினில் கொடுத்தா அப்படி எழுதுங்க. இல்லை 31st December 2019 கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி எழுதுங்க. சரி, ஓகேவா? ஃபஸ்ட் எழுதக்கூடாது, 31st மட்டும்தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்திருந்தா அது பிகினிங், 31st வந்திருந்துச்சுன்னா அது எண்ட். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,50,000. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸை வந்து ஆட் பண்ணணும். எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸை வந்து ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30,000 ஆட் பண்ணணும். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது 1,80,000. ஆனால் பட் நம்ம பொறுமையாக ஆட் பண்ணணும். ஓகேவா? கைவிட்டு பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். 1,80,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 25,000 வந்து லெஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 1,60,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதையும் லெஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ட்விஸ்டே. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுனா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 1,55,000 அண்ட் லெஸ் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் 1,60,000. ஸோ நம்ம ப்ராஃபிட் முடிய எப்படி பார்த்தோம், மேலே வந்து பெரிய நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 1,60,000 கீழே 1,55,000 இருக்க மாதிரி பார்த்தோம். கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து மேலே வந்து ஸ்மால் நம்பரும் கீழே வந்து பிக் நம்பரும் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணணும்னா சேம் அதே மாதிரி தான். மேலே வந்து பெரிய நம்பரை போட்டுக்கோங்க, கீழே வந்து சின்ன நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து லெஸ் பண்ணி பாருங்க. 5ல் போகாது. ஸோ பாரோ வாங்குறேன். 10ல் 5 போச்சுன்னா 5, 0 and 0. அப்போ எவ்வளோ வருது 5,000. ஓகேவா? 5,000 சும்மா 5,000ன்னு போடக்கூடாது, முன்னாடி வந்து லெஸ் அப்படின்னு சொல்லி போடணும். நம்ம டைரெக்டாக ஒன்று பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராஃபிட். ஓகேவா? இல்லை என்னால் டைரெக்டாக பண்ண முடியல, மேலே வந்து சின்ன நம்பரும் கீழே வந்து பெரிய நம்பரும் இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து லாஸ். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வந்தால் லாஸ். ஓகேவா? ஸோ கொஞ்சம் சுற்றி பண்ணுற மாதிரி இருந்தால் அது பேர் என்னது, லாஸா. ஸோ அதைத்தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் இது தான். ஸோ கொஸ்டின்லாம் இப்படியே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெஸ் ஆன் 1st January 2018 2,20,000. capital as on 31st December 2018 1,80,000. additional capital introduced during the year 40,000. drawings made during the year 50,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு எப்படி எழுதணுன்றதுக்கே நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். இதில் என்ன இயர் கொடுத்துருக்காங்கன்னா 31st December 2018 சொல்லி நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸ் காலம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னப்பா எழுதணும், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 1,80,000. ஓகேவா? 1,80,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸ் பண்ணணும். ஆட் ட்ராயிங்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50,000 வந்து நம்மளோட ட்ராயிங்ஸ். கரெக்டாக? ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 0 8 to 5 எவ்வளோ எப்படி சொல்லியிருக்கேன், இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 8 9 10
11, 12, 13. ஸோ 13. அப்போ 2,30,000 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டலை ஃபஸ்ட்டு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் பண்ணணும், அதுக்கடுத்து தான் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40,000. 30,000ல் 40,000 போச்சுன்னா 90,000. ஓகேவா? 90,000 1,90,000ல் நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,20,000. ஸோ 1,90,000ல் 2,20,000 போகுமா, போகாது. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து 2,20,000 மேலேயும் 1,90,000 கீழேயும் எழுதணும். ஓகேவா? பிகாஸ் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ பண்ணால் 0, 0, 0 பண்ண முடியாது. 12ல் 9 போச்சுன்னா 3. ஸோ 30,000 நம்மளோட ஆன்சர். ஓகே, எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து டைரெக்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராஃபிட்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ ஆனால் வந்து இதை என்னன்னு எழுதணும், லாஸ் அப்படின்னு சொல்லி 30,000. லாஸ்னா முன்னாடி இந்த சைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இதான் உங்களோட ஆன்சர். இதை வேணால் நீங்கள் பென்சிலில் பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். ஸோ புரியுதா? உங்களுக்கு இந்த சம் புரியலைன்னா டவுட்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓன் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு illustration 2 அதாவது எக்ஸசைஸ் 2ஓட எக்ஸாம்பிளோட ஒரு மாடல், ஒரு ஓன் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் எல்லாமே அதே தான், என்ன நம்பர்ஸ் மட்டும் மாறி மாறி இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுது கொஞ்சம் எனக்கு நிறையா ப்ராக்டிஸ் ஷீட் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் என்னன்னு வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஆன்சர்ஸ்க்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ பாய்.